பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கள். ஆமென் ஆமென். பி ஹாப்பி சொல்லுங்க, பி ஹாப்பி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னத்த சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லாம ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் பிரசன்னமே ஜாய்ஃபுல்லான சமூகம், தேவ சமூகம், ஒரு பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல 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 உற்சாகமா. Glory to Jesus. ஆமென் ஆமென். சரி, இப்போ இன்னைக்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தைக்காக நேற்று காத்திருக்கும் போது, நேற்று ஆண்டவரோட நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு இடைப்படுதல் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில நேரங்கள் அது அதிகமாக இருக்கும் போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் ரொம்ப பெருகும் பாருங்கள், அப்படி இருந்துச்சு. ஆனால் நேற்று நல்ல ஒரு ஆண்டவரோட அப்படி அழுது ஒப்பு கொடுக்குற அப்படி ஒரு அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். அழுத ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் நின்னாலே ஒரு அழுக வர மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் ஆவியானவர் கொடுத்தார். ஆமென். ஸோ எல்லாருக்காகவும் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபிக்க தேவன் கிருபை கொடுத்தார். அப்போ கேட்கும் போது ஆண்டவர் சூப்பரான வார்த்தை இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த சாயந்தரம் முழுக்க தேவ சமூகத்தில் இருக்கும் போது அப்படி ஒரு அபிஷேகம், அப்படி ஒரு பலன், அப்படி ஒரு மகிமை காணப்பட்டது. ஆமென். நான் நம்புறேன் இந்த வார்த்தை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்க பர்சனல் லைஃப்ல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆமென், சபையில, சமுதாயத்துல கொண்டு வரும் என்பதுல சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மேலான வார்த்தை. சரி, இன்னைக்கு என்ன ஆண்டவர் நம்மோட பேச விரும்புறாருன்னா, you are born for a purpose. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை செய்ய பிறந்திருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். இன்னைக்கு தலைப்பே இதுதான், தேவ திட்டத்தை செய்யவே பிறந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சும்மா பிறக்கலங்க, சும்மா உங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்கன்னு உங்களை பெத்துக்கல, தேவ திட்டத்தை நிறைவேற்ற தான் பிறந்திருக்கிறீங்க. ஆமென் சொல்லலாமா? இந்த ஒரு தெளிவு, இந்த ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு உற்சாகம், இந்த ஒரு கண் திறக்கப்பட்ட நிலைமை உங்களுக்கு உண்டாவதாக சபையார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க சும்மா பிறக்கல, உலகத்துல எல்லா குழந்தையும் பிறந்திருக்கு, ஓகே. ஆனா நீங்க சம்திங் ஸ்பெஷல், யூ ஆர் யூனிக் இன் காட்ஸ் ஹேண்ட். ஆமென் சொல்லலாமா? நீங்க எதுக்கு பிறந்தீங்கன்னா அவர் திட்டத்தை நிறைவேற்றவே பிறந்திருக்கீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் திட்டத்தை நிறைவேற்ற தான் பிறந்திருக்கீங்க. அதான் ஆன்சர். ஆமென். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும், என்ன என் வாழ்க்கையில ஒரு நோக்கம் எல்லாம் ஓடிட்டு இருக்கேனே, ஏன் தான் பிறந்தேனோ தெரியலையே அப்படின்ற எண்ணம் வந்துச்சுனா, இல்லை நிறைய பேர்ட்டு அப்பா அம்மாட்ட சண்டை போடுவாங்க, எதுக்கு என்னை பெத்தீங்க அப்படின்னு. அப்படி என்ன இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் திட்டத்தை நிறைவேற்ற தான் நீ பிறந்திருக்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு தெளிவை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஆமென். அதுதான் அந்த அழகா அந்த பாட்டு எழுதினவர், தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. ஆமென் சொல்லலாமா? அப்ப தாய் உருவானதுனால நான் உருவாகல, நான் உருவாகணுன்றதுக்காக என் தாயை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் இந்த உலகத்துல என்பது மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாய், உண்மையாய். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். So you are born for a purpose. Your life has some purpose of God. ஆமென் சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறதுக்காகவே கர்த்தர் உங்களை உருவாக்கி, உங்களை படைச்சு, உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென் ஆமென். சும்மா ஏனோ தானோ நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்காக இல்லை. உங்க ப்ரொஃபஷனல்ல சேர்ந்து எத்தனையோ பேர் உங்க கூட இருக்கலாம், ஆனா உங்களை மட்டும் சம்திங் ஸ்பெஷலா கர்த்தர் பிரிச்சு எடுத்திருக்காருன்னா, you are born for a purpose. You have to live for a purpose. ஆமென் சொல்லலாமா? தேவ திட்டத்துக்காகவே நீங்க பிறந்திருக்கீங்க. தேவ திட்டத்தை செய்யவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களை முன்குறிச்சிருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒண்ணுமே இன்ன வரைக்கும் பார்க்கலையே, பரவாயில்ல, இனிமே பார்ப்பீங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். நம்ம என்ன விசுவாசி நினைக்கிறோம்னா, என்னத்தை பார்க்குறோமோ அதை தான் விசுவாசிக்கிறோம். என்ன சூழ்நிலையில நம்ம பார்க்குறோமோ அதையே தான் நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இதை தான் நீ யோசிப்ப, இதை தான் நீ திங்க் பண்ற, இனிமே உனக்கு என்னெல்லாம் நான் வச்சிருக்கிறேன்றத நான் பார்க்கிறேனே மகனே, நான் பார்க்கிறேனே மகளேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய தேவ திட்டத்துக்காகவே உங்களை தேவன் முன் குறிச்சிருக்கிறார்.
மோசே அப்படிதான் அழைத்தார். அவன் பிறக்கும் போதே அவன் தேவ திட்டத்தோட உலகத்தில் குதிச்சான். ஆமேன்னு சொல்லலாமா? அதனால தான் பிறக்கும் போதே குழந்தையெல்லாம் அவன் வயசில் எந்த பிள்ளையுமே எபிரேயர் பிள்ளை இல்லை பாருங்க. உங்கள் சேம் ஏஜில் யாராவது இருப்பாங்க, ஆனால் அவன் வயசில் யாருமே இல்லை. ஏன்னா அந்த ஏஜ் குரூப் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? கொலை பண்ணிட்டாங்க. மோசே மட்டும்தான் இருக்கிறார் யூனிக்கா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. You are born for a purpose. நீங்க ஒரு திட்டத்துக்காகவே, தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நீங்க பிறந்திருக்கீங்க. அதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனையோ தேவ பிள்ளைகள், தேவ மனுஷர்கள் வேதத்துல பார்க்கிறோம், அவங்க தேவ திட்டத்தை செய்து முடித்தார்கள். ஆமேன். எத்தனையோ பேர், மரியாள் எடுத்துக்கலாம், இயேசுவின் தாயாகிய மரியாள் ஒரு பர்பஸ்க்காக தான் அவங்க பிறந்திருக்காங்க. ஹல்லேலூயா. ஆமேன். யோவான் ஸ்நானகன் ஒரு பர்பஸ்க்காக தான் அவர் பிறந்தாரு. ஆமேன். சொல்லுவாங்கல்ல, லேட்டா பிறக்கிற பிள்ளைங்க எல்லாமே ஒரு தேவ திட்டத்தோட தான் பிறக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இந்த பிள்ளை வேணாம் அப்படின்னு யாராவது மருந்து குடிச்சிருப்பாங்க அப்பா அம்மா, ஆனாலும் அது பிறந்துச்சு பார்த்தீங்களா, அது பெரிய திட்டத்தோட தான் வெளியில வந்திருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ எது வேணாம், அந்த பிள்ளை வேணாம் அப்படின்னு நினைச்சு அந்த பிள்ளை நின்றுச்சு, சரி போனா போது பிறந்துச்சு அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க எல்லாம் சம்திங் ஸ்பெஷலா தேவ திட்டத்தோடவே பிறந்திருக்குது. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாம். ஆமேன். சில பேர் என்ன யோசிப்போம்னா, நான் அப்படிலாம் பிறக்கல, நார்மலாக தான் பிறந்தேன், என்னை குறித்து யாருமே தீர்க்கதரிசனம் கூட சொல்லலை, ஏதோ நான் ஒரு பரிதாபமாக ஒரு அங்கத்தினராக விசுவாசியாக வந்து உட்காந்துட்டு போகிறேன். இல்லை, அப்ப கூட அவர் உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. தேவ திட்டத்துல தான் பிறந்திருக்கீங்க. இல்லன்னா சபைக்குள்ள நீங்க வர முடியாது. நீங்க கேபாக் சபைக்குள்ள நீங்க உள்ள வந்திருக்கீங்கன்னா ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார் என்பது நிச்சயம், உறுதி. ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். சோ 3 காரியத்தை இன்னைக்கு நம்ம வேகமா பார்க்க போறோம். தேவ திட்டத்தை எப்படி நம்ம செயல்படுத்துறது, காரியங்களை. நான் தேவ திட்டத்தில் நான் பிறந்திருக்கிறேன்னா என்ன செய்யணும், அந்த 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நோ யுவர் பர்பஸ். தேவ திட்டத்தை தெரிந்து கொள். ஆமீன் சொல்லலாமா? நோ யுவர் பர்பஸ். நான் ஒரு திட்டத்தோட தான் பிறந்திருக்கேன், ஓகே ரைட்டு, நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆனால் எனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்க திட்டம் என்ன? What is the purpose I have in my life for God? நான் ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக என்ன திட்டத்தை செய்து முடிக்கணும் தெரியலையே. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாம். ஆமென். என்ன திட்டத்துக்காக ஆண்டவர் உங்களை வச்சிருக்காரு நீங்க தெரியலனா, இன்னைக்கு கர்த்தர் அந்த வாசலை, அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். How to know God's will. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஒரு உதாரணம் இதில் பார்க்கலாம்னா, எஸ்தர் புஸ்தகம். ஆமென். எஸ்தர் ஒரு அடிமை பெண்ணாதான் வேற தேசத்துக்கு போறா. ஆமென். எஸ்தர் ஒரு அனாதை பெண். நல்லா கவனிங்க, அம்மா இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க, அப்பா இல்லாமல் சில பேர் இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆனால் நான் சொல்றேன், அவளுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. வளர்க்கப்பட்டா யாரும் மொர்தெகாய் வளர்த்துட்டு இருக்காரு. எவ்வளவோ கஷ்டம் வாழ்க்கையில இருந்திருக்கும், எவ்வளவோ வேதனைகளை வாழ்க்கையில பார்த்துருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா ஒரு திட்டத்துக்காகவே எஸ்தரை ஆண்டவர் பிறக்க வச்சிருக்கிறாரு. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஸோ எஸ்தர் ஹாஸ் அ பிளான். ஆண்டவர் ஒரு பிளானை அவ வாழ்க்கையில வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலையுமே ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை விசுவாசி. ஆமென். ஆமென் சொல்லலாமா? எடுத்து வாசிப்போம். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8. சடனா ஒரு உயர்வு அவ வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. அந்த உயர்வுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் 7ஆம் வசனம். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றையும் பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய், வேகமாய், அகத்தியனா ஃபாஸ்டா போய் ராஜாவினிடத்துக்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா.
என்ன நடக்குதுன்னா இங்க ஒரு பெரிய பிரச்சனை பிசாசு வந்து உருவாக்கி வச்சுட்டான். என்னன்னா யூதர்களே அழிக்கிற அளவுக்கு. மொர்தகாய் ஒரு யூதன், எஸ்தரும் ஒரு யூத பெண். எஸ்தரை வளர்த்தது யாரு? மொர்தகாய். மொர்தகாய் இவளுக்கு சித்தப்பா. ஹல்லேலூயா. இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த டைம்ல இவளுக்கும் ஒரு நல்ல பெரிய ராஜ மேன்மை, பட்டத்து ராணியா 127 நாடுகளுக்கும் இந்திய தேசத்துக்கும் அவதான் ராணியா இருந்திருப்பாப்போ. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ அவ்வளோ பெரிய உயர்வு வந்ததுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை. நல்லா கவனிங்க, உயர்வு வந்துட்டா உயர்விலே இருக்கலாம்ல, உயர்வு வந்துட்டா அதுக்கேற்ற பிரச்சனையும் பிசாசு கொண்டு வருவான். ஹல்லேலூயா. ஆனா எப்பவுமே ஜெயிக்க பண்ணுகிற ஒருவர் நம்ம கூட இருக்கும்போது, சின்ன பிரச்சனையை ஜெயிச்சோம்ல, பெரிய பிரச்சனையை ஜெயிக்க பெரிய வல்லமை உள்ள தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்ய வேணாம், பயப்பட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, யூதர்களே அழிக்கணும் ஒரு நாள் குறிச்சிட்டு, பூர் அப்படின்னு ஒரு நாளை குறிச்சு அவங்க எல்லாம் அதெல்லாம் பயங்கரமா திட்டம் போட்டு ராஜாவோட ஒரு கட்டளையும் பறந்து சட்டமாவே மாத்தி அந்த 127 நாடுகள்லையும் யாரெல்லாம் யூதர்களோ எல்லாரையும் கொல்லணும். ஹிட்லரோட மோசமானவன். ஆமாங்க, ஹிட்லர் கொண்டு குவிச்சான், எல்லாரையும் கொல்ல முடியல அவனால, மேக்சிமம் கொன்னான். ஆனா அதை விட மோசம் இவன் ஒருத்தர் கூட விடாம எல்லாரையும் கொல்லணும்னு சட்டம் போட்டான் அப்பவே. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. இப்போ இந்த பிரச்சனை வந்துட்டோன்னே மொர்தகாய்க்கு தாங்க முடியல, ரெட்டு உடுத்தி போய் உட்கார்றாரு. இது வந்து எஸ்தர் கேள்விப்படுறா, எஸ்தர் ஆளை அனுப்புறா. அந்த அந்த எஸ்தர் அனுப்புற ஆள் இவங்கிட்ட போய் மொர்தகாய்கிட்ட போய் கேட்குறான். மொர்தகாய் அதற்கான பதிலை சொன்னதுதான் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். ஆமென் சொல்லலாமா? அடுத்த வசனம் வாசிங்க. அத்தாகு வந்து மொர்தகாயின் வார்த்தைகளை, அந்த மனுஷன் தான் ஆத்தாகு வந்து மொர்தகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தகாய்க்கு சொல்லி அனுப்பினதாவது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னான். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ராஜாவினிடத்துல அழைக்கப்படாம யாராவது வந்தா அப்போ ஒரு மோசமான சட்டம், ராஜா செங்கோலை நீட்டலைன்னா அவங்கள அப்படியே கொண்டு போய் தலையை வெட்டிடுவாங்க, முடிஞ்சிச்சு. எதுக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்க, எதையும் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சட்டம் அங்கே இருந்துச்சு. அதனால அவள் பயந்து சொல்றா, நான் எப்படி போறது, நீ பாட்டுக்கு போய் ராஜா கிட்ட போங்கன்னு சொல்லிட்டீங்களே. ஏன்னா வளர்த்த தகப்பன். ஆமென் சொல்லலாமா? இதுவரை அவ வாழ்க்கையில அவங்க தகப்பன், வளர்த்த தகப்பனுடைய வார்த்தை என்ன செய்யல, மீறல. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பாடமா எடுத்துக்க வேண்டியது, உங்க ஸ்பிரிச்சுவல் பேரண்ட், உங்க ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாயோடைய வார்த்தை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்தெடுக்கிறவங்களுடைய வார்த்தையை அற்பமா நினைச்சிடாம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு வருகிற ஆசீர்வாதம், நமக்கு வருகிற மேன்மை பெருசுங்க. ஹல்லேலூயா. அப்ப எஸ்தர் அதுல கரெக்டா இருந்தா. she was perfect. கீழ்ப்படுகிறதுல. ஆமென் சொல்லலாமா? யாருக்கு கீழ்ப்படுகிறதுல? ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதுல, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதுல. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஸ்பிரிச்சுவல் பேரண்ட், எல்லாருக்குமே ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் இருக்கணும். உங்களை பெத்து வளர்க்குற பேரண்ட் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் பேரண்ட், ஆவிக்குரிய பேரண்ட் இருக்கணும். அது தகப்பனா இருந்தாலும் தாயா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்ப எஸ்தர் வாழ்க்கையில ஒரு பர்பஸோட, ஒரு திட்டத்தோட கர்த்தர் அவளை முன்குறிச்சு அவரை வளர்த்து அவளுக்கு ஒரு பெரிய மேன்மை கொடுத்தது என்னது என்பதை அறிந்து கொள்ள போறோம். தொடர்ந்து வாசிங்கம்மா.
எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒருவேளை நீ இப்படி ஆண்டவர் உன்னை படைச்சதுக்கு, உன்னை உயர்த்தினதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. who knows அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அநேகருக்கு என் பர்பஸ் என்ன அப்படின்னு தெரியல. you should know your purpose. தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில என்ன என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். இந்த உலகத்துல எத்தனையோ பொருட்கள் இருக்கு. எல்லா பொருட்களுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு பர்பஸ் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல முடியுமா? எல்லா பொருட்களுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. இப்போ மைக் இருக்கு, இதுக்கு என்ன பர்பஸ்? நான் பேசுறத ஆம்பிளிஃபை பண்ணி எல்லாரும் இத்தனை பேர் சத்தமா கேட்கறதுக்கு இந்த மைக் பிரயோஜனமா இருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த சேர் இருக்கு, அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கு என்ன திட்டம்? அதில் உட்காரலாம். ஆமேன். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் திட்டம் இருக்குமா இருக்காதா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். சோ உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. ஆமென். You have a purpose. You should know the purpose. ஆமென். ஆமென். நம்ம கேள்வி கேட்ட மாதிரியே மொர்தெகாய் கேட்கிறார். யாருக்கு தெரியும்? ஒருவேளை இது தேவ திட்டமா இருக்கலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தேவ திட்டம் எப்படி தெரியுது? தேவ திட்டத்தை எப்படி அறிஞ்சுக்கிறது? 4 பேர்கிட்ட போய் தலையை கொடுத்தா அவங்க தலைமையில கை வச்சு ப்ராஃபஸியா நமக்கு அடிச்சு விட்டா நம்ம வாழ்க்கை நல்லாயிருமே அப்படின்ற வாழாம அந்தந்த டயத்துக்கு வேண்டிய வார்த்தையை கர்த்தர் நமக்காக கொடுப்பார் என்பதை விசுவாசிக்கிறதா knowing the purpose. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பிறந்து வந்த உடனே எல்கேஜில சேர்த்த உடனே அதுக்கு காலேஜ் அட்மிஷனுக்காக நிக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ். எத்தனை பேருக்கு புரியுது? அது வளர்ந்து வரணும், முடிக்கணும். நான் 5th முடிக்கணும், அப்புறம் 8th முடிக்கணும், 10th முடிக்கணும், 12th முடிக்கணும், அப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் மேல் படிப்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, விசுவாச மக்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்நானம் பெற்ற உடனே, அபிஷேகம் பெற்ற உடனே நான் அடுத்து போதகர் அளவுக்கு நம்மளையே நினச்சிக்கிறோம். ஹல்லேலூயா. உடனே தேவத்திட்டம் என்னன்னு கேட்குறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு என்ன தரிசனம் வச்சுருக்காரு ஆண்டவர் தெரியலையம்மா, எனக்கு என்ன தேவத்திட்டம், எனக்கு என்ன அழைப்பு என்னன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. நான் பல நாட்கள் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு தான் பெற்றுக்கொண்டேன். ஆமேன்னு சொல்லலாமா? இத்தனை வருஷத்தில் ஆண்டவரை கை பிடிச்சி பல வருஷம், 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 33 வருஷம். ஆனால் உடனே ஆண்டவர் ரிவீல் பண்ணலை, உடனே தெரிவிக்கல. பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் பாஸ்டரல் காலிங் அப்படின்றதே தெரிவிச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? உடனே விஷயத்தை காரியத்தை ஆண்டவர் செய்ய மாட்டார். கரெக்டான நேரத்துல, சரியான சமயத்துல, the proper time. உங்க லைஃப்ல முன்னாடியே உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, ஒரு நாள் வரும் அது அப்படியே டைனமைட் மாதிரி உங்களுக்குள்ள அது பாயிறதுக்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. God is having a purpose in your life. ஆமென். அதை முதல்ல பிலீவ் பண்ணுங்க, அதை முதல்ல விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அப்புறம் முதல் காரியம் என்னன்றதை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கணும். அப்போ எஸ்தர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 விஷயம் பண்ணா. 1, கீழ்ப்படிஞ்சா, ஒபே பண்ணா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆவிக்குரிய பெற்றோருக்கு ஒபே பண்ணாம ஆண்டவருக்கு நான் ஒபே பண்றேன்னு சொல்றது முட்டாள்தனம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் என்ன அப்படி நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் அங்கி போட்டு தூங்குற நீ தட்டி எழுப்பி, மகனே எழுந்திரு, உனக்காக நான் இதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? உங்க ஆவிக்குரிய பெற்றோர் வாயில வச்சிருப்பாரு உங்களுக்கான வார்த்தை ஆரம்ப காலத்துல. ஆமென் சொல்லலாமா? உங்களை வளர்த்து எடுத்த பிறகு ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்க கேட்பீங்க.
சில பேர் தரிசனம் பார்க்குறாங்க, நல்லது. எப்போவுமே தரிசனத்திலே ஓடாதீங்க. எப்போ கண்ண முன்னாலும் எனக்கு ஒரு பூனைக்குட்டி தெரியுது, ஒரு நாய்க்குட்டி தெரியுதுன்னு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. தரிசனங்கள் நல்லது தான், ஆனால் சில பேர் அதுலேயே மேட் ஆயிடுவாங்க, ஆண்டவர் விட்டுருவாங்க. நோ, வசனம் அதை விட மேலானது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசித்து நடக்க பழகி கொள்ளுங்க. ஆமென். எனக்கு தெரியும், பெரிய பெரிய ஊழியக்காரங்க உலகத்தையும் அசைச்சவர்கள்லாம் நிறைய பேர் அற்புதமே செஞ்சதில்லை, எந்த ஒரு தரிசனமும் பார்த்ததில்லை. ஆனால் வசனத்தை, கர்த்தருக்கு உடைய வசனத்தை ஜனங்களுக்கு கரெக்டாக போதிச்சதுனால ஆண்டவர் அவங்கள மேன்மையில வச்சு உயர்த்தி வச்சதை நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாமே அடிப்படை பேஸ் வார்த்தை தான். ஆமென். அப்போ தரிசனமே இல்லையா? இல்லை, இருக்கு. விஷன்ஸ் ஆர் தேர். ஆமென். எப்போ இருக்கும்னா எப்போ கொடுக்கணுமோ கொடுப்பார். யோசேப்புக்கே தினமும் விஷன் கொடுக்கலங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அவனே ஒரு சொப்பனக்காரன், அவனுக்கே தினமும் விஷன் கொடுக்கல, கொடுக்க வேண்டிய டைம்ல கொடுத்து 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 அவனை தூக்கி எடுத்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? இப்போ எஸ்தர் வாழ்க்கையில அவளுக்கு தெரியல, தெரியாத டைம்ல மொர்தெகாய் சொல்ற, ஒருவேளை இதுக்கு தான் நீ பிறந்திருப்பியோ, இதுக்கு தான் உனக்கு இவ்வளோ மேன்மை கிடைச்சிருக்குமோ, இதுக்கு தான் உனக்கு உயர்வு கிடைச்சிருக்குமோ, இதுக்கு தான் உன்னை ஆண்டவர் படிக்க வச்சிருக்காரோ, இதுக்காக தான் உன்னை ஆண்டவர் இந்த குடும்பத்தில் பிறக்க வச்சிருக்காரோ, இதுக்காக தான் அப்படின்றத தெரிந்து கொள்வீர்கள். ஆமென். ஆமென். நோயிங் காட்ஸ் பர்பஸ். கர்த்தருடைய திட்டம், தேவ திட்டம் என் வாழ்க்கையில் என்ன என்பதை அறிந்து கொள்ளணும். ஆமென். ஆமென். ஸோ அவன் என்ன செய்யறான்? அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்லி அனுப்பினது. இது வந்து கான்வர்சேஷன் பாருங்க. ஒருத்தவனா போஸ்ட்மேன் மாதிரி இங்க சொல்றான், எஸ்தர் கிட்ட கொண்டு போய் வளர்த்த தகப்பன் கிட்ட மொர்தெகாய் கிட்ட சொல்றான். ஓகே, அப்படியே அவன் சொல்லிட்டு இருக்கான். சொல்லி அனுப்பினது என்ன? நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும், மார்னிங் அண்ட் நைட், ஓகே, டே அண்ட் நைட் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் விகரஸ் ஃபாஸ்டிங் இன்டேக், அதாவது தண்ணியும் குடிக்கல, தண்ணி குடிச்சாங்களான்னு தெரியல, எதுவும் குடிக்காம அப்புறம் சாப்பிடாம இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், நாங்களும் பண்றோம். ஆமென். அநேக விசுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, பிரச்சனைனா ஊழியக்காரன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க. பாஸ்டர் நீங்க உபவாசம் பண்ணுங்க, 3 நாள் என் குடும்பத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபிங்க. அப்ப நீங்க ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஒவ்வொரு விசுவாசிக்காக நான் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன்னா என் வாழ்க்கையில் நான் எப்படா சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப ஒரு இதுவாக பேசுவார் அவர், ரொம்ப விளையாட்டாக பேசுவார், அப்படி சொல்கிறார். ஆனால் அப்படி இல்லை, நாம தான் உபவாசம் இருக்கணும். ஆமென். நம்ம பசிக்கு என்ன செய்யணும்? நாம தான் சாப்பிடணும். என்கிட்ட லெட்டர் போடுங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி சொல்றேன்றது ஊழியக்காரன் இல்லை. நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார் என்று உற்சாகப்படுத்துகிறவங்க தான் ஊழியக்காரர்கள். ஆமென் சொல்லலாமா? ஊழியக்காரங்க கிட்ட எல்லாமே நடக்கும். ஆண்டவர் ஏன் ஊழியக்காரங்க ஜெபிச்சா உடனே கேட்கிறாருன்னா அந்த உறவுனால. ஆமென் சொல்லலாமா? அப்போ நீங்க ஜெபிச்சாலும் உடனே கேட்பார். அதே உறவை உங்க மேல வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் என்ன செய்யறா? உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறா. நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். இது சாதாரண வார்த்தை அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எப்பவுமே நான் நிற்கிறேன், எனக்கு என்ன நடந்தாலும் நான் தைரியமா நிற்பேன்னு சொல்ற ஒரு தைரியமான ஒரு உன்னதமான ஒரு வார்த்தைய அவ தைரியமா சொல்றா. ஆமென். உங்க வாழ்க்கையில தேவ திட்டத்தை நீங்க அறியணும்னா 3 காரியம் நீங்க செய்யணும். 1, கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். நான் ஆண்டவர் கீழ்ப்படிகிறேங்க, ஊழியக்காரன் கீழ்ப்படியணும் அவசியம் இல்லைன்னா, நீ காண்கிற மனுஷனுக்கு கீழ்ப்படியாம காணாத ஆண்டவருக்கு எப்படிங்க கீழ்ப்படிவீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது, உபவாசித்து ஜெபித்தாள். she is highlighting the fasting and prayer. உபவாசித்து ஜெபித்தாள். உபவாசம் நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்க. கிறிஸ்தவ வட்டாரத்துல ஒரே கொண்டாட்டம், ஃபீஸ்டிங் தான். அப்போ உபவாசம் பெரிய ஒரு வெற்றியை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும் என்பதுல சந்தேகம் இல்லை. அப்போ உபவாசி ஜெபித்தாள். 3வது, துணிச்சலா முடிவெடுத்தாள். சில நேரம் நம்ம வாழ்க்கையில துணிச்சலா முடிவெடுக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த 3 காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்னா நிச்சயமாக தேவ திட்டத்தை அறிந்து கொள்வீர்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். நல்லா கவனிங்க. மொர்தெகாய் தான் தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன், தன்னை வளர்த்த தகப்பன். அவன் சொல்றதை தான் யார் கேட்கணும்? எஸ்தர் கேட்கணும். எஸ்தரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவ மகளா அனாத பொண்ணு, இவர் வளர்க்குறாரு, அப்போ சொல்படி கேட்குறா. பட்டத்துக்கே ராணியா உட்கார்ந்துருக்கும் போது கூட அதே மனுஷனுடைய சொல்படி கேட்குறா. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ சில நேரம் ஆண்டவர் உங்களை எவ்வளோ ஹைட்டில் உயர்த்தினாலும் எங்கேருந்து வந்தீங்கன்றதை மறந்துடாதீங்க. ஆமென். ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். அது ஒரு முக்கியமாக தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி. ஆமென். அவள் பாருங்க, அவள் கீழ்ப்படுகிறதுல அவள் மாறலை. ஆனால் அதே சமயத்தில் மொர்தெகாய் ஒரு கிரேட் லீடர். ஆமென். ஒரு தரிசன தலைவன். ஆமென். அவனும் மக சொல்கிறத கேட்குறான். ஆமென். இது ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என் மக இருக்கா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறது எல்லாமே கேட்பா, என்ன சொன்னாலும் கேட்பா. அதில் ஒரு பெரிய விஷயம்னு உலகத்தில் சொல்ல மாட்டாங்கன்னா, அவங்க அம்மா சொல்கிறத அவள் கேட்குறா, இதில் என்ன இருக்குது? சில நேரம் நான் அவள் சொல்கிறதையும் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். பல நேரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் ஒரு விசேஷம் இருக்குது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் பெரிய ஆளாக இருக்கணும், தனக்கு கீழே எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கணும். இல்லை இல்லை இல்லை. ஆமென், ஆமென். இல்லை, வாலிப பிள்ளைங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா நான் சொல்கிறத கேட்கவே மாட்டுறாங்களேன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்லிட்டா, நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்கும் போது அவங்க நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்குற நாட்கள் வரும். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், உபவாசித்து நடக்கணும், அதுக்கப்புறம் துணிச்சலான ஒரு முடிவை எடுத்தான். ஆமேன்னு சொல்லலாமா? அடுத்த வசனம் சொல்லுது, 5ஆம் அதிகாரம் 1 வசனம். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையில் உட்புறத்தில் ராஜா கொழுவு இருக்கிற ஸ்தானத்தில் எதிராக வந்து நின்றாள். 3 days ஃபாஸ்டிங். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சரி, ராஜா கிட்ட போய் நிற்கிறா, தைரியமாக நிற்கிறா. என்ன நடந்தது நமக்கு தெரியும். ராஜா தன் செங்கோலை நீட்டினான். அவன் ஒருவேளை செங்கோலை நீட்டலைன்னா அவன் அன்னைக்கே மறிச்சு போயிருப்பா, செத்து போயிருப்பா. ஆனால் துணிச்சலா, செத்தாலும் சாகிறேன், ஆண்டவருக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி போய் நின்று அந்த எஸ்தரை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ கர்த்தர் ராஜாவின் கண்களில் தயவு ஏற்படுத்தினார். அவன் இறக்குறாரு. உடனே உங்களுக்கு தெரியும் நடக்கிறது, ஃபீஸ்டிங். அவன் எதுக்கு கூப்பிட்றான் ராஜாவை? ராஜா அவளை பார்த்தோன்னே சந்தோஷத்தில், என்ன வேணும் கேள் எஸ்தர், உனக்கு பாதி ராஜ்யம் வேணா கூட கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. அந்த காலத்தில் ஒரு டைலாக் ராஜாக்களுக்கு, கேட்டால் கொடுப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் சொல்லுவாங்க. அப்போது அவள் சொன்னா, ஒன்றும் சொல்லலை. அவள் சொல்கிறா, இன்னைக்கு விருந்து செஞ்சுருக்கேன், நீங்களும் ஆமானும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு அழைக்க வரா. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? ஆமானுக்கு செம்ம சந்தோஷம். விருந்துக்கு ராஜாவோட ராஜாத்தி என்னையும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு செம்ம சந்தோஷம். ஆமான் தான் பயங்கரமான எதிரி, சத்ரு, யூதனின் சத்ரு அப்படின்னு அழைக்கப்பட்டவன். ஹிட்லரோட மோசமானவன் சொன்னேனே, அந்த ஆமான் தான் இவன். அப்போ பாருங்க, 2 பேரையும் விருந்துக்கு கூப்பிட்றான். இதில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு என்னென்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு முதல்ல ஃபாஸ்டிங். சத்தமாக சொல்லுங்கள். முதல்ல ஃபாஸ்டிங், அப்புறம் ஃபீஸ்டிங். ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் பிசாசு தனக்கு பிள்ளையா வச்சுருக்கான்ல, அவங்களுக்கு முதல்ல ஃபீஸ்டிங், அப்புறம் என்னன்னா ஃபாஸ்டிங்கில் ஆட்டம் க்ளோஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க, எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவ பிள்ளையா இருந்தனா ஃபர்ஸ்ட் உனக்கு ஃபாஸ்டிங், அப்புறம் பெரிய ஃபீஸ்டிங். அந்த ஃபீஸ்டிங் சாதாரண ஃபீஸ்டிங் இல்லைங்க,
ஆண்டவர் எப்படி ஃபீஸ்டிங் வைக்கிறாருன்னா, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. நீங்க சும்மா ஃபீஸ்டிங் இல்ல, உன் சத்துரு பார்க்க வச்சு உன்னை தலையை உயர்த்தி உன்னை அபிஷேகம் பண்ணி மற்றவங்களுக்கு முன்னாடி எவன் சத்துருவோ அவனுக்கு முன்னாடியே உன்னை உயர்த்துறதாங்க ஃபீஸ்டிங். ஆமென். அது மொர்தெகாய்க்கு நடந்துச்சா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமான் வாயிலேயே சொல்றான். ராஜா கேட்குறார், ராஜா கனம் பண்ணுற மனுஷனை நான் எப்படி செய்யணும், கனம் பண்ணணும் அப்படின்னோன்னு இவன் நினச்சிக்கிட்டான். இவனை தான் ராஜா சொல்கிறாரு நினச்சிட்டு அளந்து விடுறான். ஆனால் நான் என்ன விசுவாசிச்சேன்னா, ஆண்டவர் மொர்தெகாய்க்கு என்ன செய்யணும்னு விரும்பினாரோ அதை சத்ரு வாயிலிருந்து சொல்ல வச்சு, சத்ரு கையாலேயே செய்ய வச்சு, சத்ரு வெக்கப்பட்டு போகும்படி ஒரு ஃபீஸ்டிங்க, ஒரு பெரிய ஒரு உயர்வை மொர்தெகாய்க்கு தன்னுடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு அங்க வச்சிருக்கிற திட்டம். ஆமென். தேவ திட்டத்தை தெரிந்து கொள்ளுங்க. ஆமென். 3 காரியம் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாம்? கீழ்ப்படியணும், அப்புறம் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர், அப்புறம் துணிச்சலா முடிவெடுக்கணும். இன்னைக்கு ஒரு சகோதரன் ஞானஸ்நானம் எடுக்க வரணும், அவங்களுக்கு தடை. நான் சொன்ன துணிச்சலா முடிவெடுங்க, ஆனால் அவங்களால எடுக்க முடியல. அப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில துணிச்சலா முடிவெடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். ஆமென். சரி, 2வது காரியம், ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் நோ யுவர் பர்பஸ். உன் வாழ்க்கையில என்ன தேவ திட்டம் என்பதை அறிந்து கொள். 2வது பார்க்கிறோம் பி இன் த பர்பஸ். சொன்ன பி இன் த பர்பஸ். தேவ திட்டத்திற்குள்ளாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ திட்டம் உங்க மேல இருக்கு, அதுக்குள்ள நீங்க இருக்கீங்களா? ஆர் யூ இன்சைட் காட்ஸ் பிளான்? அநேக நேரம் அவுட் சைட்ல போயிடுறோம், தேவ திட்டத்துக்கு வெளியில போயிடுறீங்க. கேர்ஃபுல், உஷார், எச்சரிக்கை, வார்னிங், ரெட் லைட், வேற என்ன சொல்றது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறதுல அதுல வெளியில போயிடுறது. ஏன் வெளில போறாங்கன்னா பல விஷயம், சுயநலம், செல்ஃப் சென்டர்ட், நானே வாழ்ந்துட்டு போயிடுறது. என்ன கவனிக்கல, என்ன மரியாதை கொடுக்கல, என்ன முதல் சீட்ல உட்கார வைக்கல, எனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கல. இப்படிலாம் நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். நம்ம தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ உயர்த்தப்படுவான். ஆமென் சொல்லலாமா? தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நீங்க உங்க இருதயத்திலே உங்களை உயர்வா நினைச்சீங்கன்னா போச்சு. பிசாசு அப்படி எண்ணம் கொண்டு வரும். லூசிஃபர் வேலையே பெருமை தான், பெருமை பேச்சு, பெருமை எண்ணம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். டோன்ட் கோ அவுட்சைட் காட்ஸ் பிளான். கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமா போயிடாதீங்க. சில பேர் விரோதமா போயிட்டாங்க, சில பேர் வெளியில போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப பி இன் காட்ஸ் பர்பஸ். ஆமென். உங்களுக்குன்னு கர்த்தர் வச்ச திட்டத்துக்குள்ளவே இருங்க. ஆமென். டோன்ட் கோ அவுட்சைட். எக்ஸாம்பிள், சவுல் பார்க்குறோம், ராஜா, முதல் ராஜா. ஆண்டவர் அவனுக்கு வச்சிருந்த பிளானுக்குள்ள இருந்தாரா, வெளில போயிட்டாரா? வெளில போயிட்டார். சிம்சோன் வெளில போயிட்டான். சாலமோன் ஆண்டவர் திட்டத்துக்குள்ள இருந்து வெளில போயிட்டார். அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நம்ம தேவ திட்டத்துக்குள்ளவே இருக்க நம்ம பிரயாசப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த உலகம் ஆண்டவருடைய திட்டத்திலேருந்து உங்களை இழுக்க பார்க்கும், மேக்னெட் மாதிரி உங்களை இழுக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. லேஸில் விடாது பிசாசு, அப்படி இழுக்க பார்ப்பான். எதையாவது காட்டி, பஞ்சு மூட்டாயை காட்டி ஏமாத்துற மாதிரி பிள்ளைங்கள. எந்த வயசாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பஞ்சு மூட்டாய் வச்சுருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை பார்த்துட்டு பேன்னு போயிட்டா. அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி ஃபேர் நடக்கும் பாருங்க, திருவிழான்னு சொல்லுவாங்க. அப்படி நடக்கும்போது பிள்ளைங்க எதையாவது பார்த்துட்டு அம்மா அப்பா விட்டு போயிடும். அங்கே அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து கற்றுவாங்க, ஒரு பிள்ளைங்க நிற்கிது அழுதுகிட்டு, பெற்றோர் இந்த பிள்ளையை இந்த இடத்துல கூட்டிகிட்டு கொண்டு போகவும். எப்போவுமே நானே 3 தடவை தொலைஞ்சு போயிருக்கேன் சின்ன பிள்ளைல. பீச்சில் தொலைஞ்சு போயிட்டேன், ஒரு நாள் பொருள் காட்சியில் தொலைஞ்சு போயிட்டேன். இப்படி தான் எதையாவது பார்த்துட்டு போயிருப்பேன் போல தெரில. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போது காட்ஸ் திட்டத்துக்குள்ள, பிளான்குள்ள நீங்க இருக்கணும்ன்றது தேவ சித்தம். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
இன்னொரு சவுல் வந்தார் பாருங்க, புதிய ஏற்பாட்டில் சவுல். அவர் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாரு. ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள இருக்க அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டார். அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் இல்லைம்மா, நடுங்கி திகைத்து, கரெக்டு தான், 6:9 கரெக்டா? நல்லம்மா, 9:6 மாற்றி சொல், 9:6 தான் சொன்னேன், போடுங்க, கரெக்டு தான் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். பாருங்க, he want to know God's plan. டக்குன்னு கேட்குறான் பாருங்க. ஆண்டவர் தான், இயேசு தான் தெய்வம் தெரிஞ்ச உடனே கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. வேற எதுவுமே அவன் கேட்கல. அது வரைக்கும் அவன் ஆண்டவரே அறியாம, ஆண்டவர் அறிஞ்ச ஜனங்களை துன்பப்படுத்திட்டு இருக்கான். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினா கிறிஸ்தவங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுறான். இதான் அவன் வேலையே. பெரிய பொசிஷன்ல இருக்கான், வந்துகிட்டு இருக்கான். ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. அவர் தன்னை ரிவீல் பண்றாரு. நான் தான் இயேசு தான் தெய்வம் ரிவீல் பண்றாரு. கேட்ட உடனே சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? நீங்கள் ஆண்டவர் பிள்ளையா இல்லைன்னா கிறிஸ்தவன் பேர் வச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? ஆனால் எத்தனை பேர் இந்த ஜெபத்தை பண்ணியிருக்கீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்கள் திட்டம் என்ன அப்படின்னு எத்தனை பேர் எத்தனை முறை பண்ணியிருக்கீங்க? கர்த்தருக்கு தெரியும். தயவு செய்து கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. உடனே கேட்குறார். கேட்ட உடனே என்ன பதில் வருது? உடனே பதில் சொல்லிட்டாரா ஆண்டவர்? இல்லை, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ என்ன செய்யணும்னு அங்கு உனக்கு சொல்லப்படும். ஆமேன்னு சொல்லலாமா? அநேகர் கேட்கறது, ஆண்டவர்கிட்ட அந்த பதில் வரலன்னு அப்படியே விட்டுட்டு அந்த ஜபத்தையே க்ளோஸ் பண்ணிடுறது. இல்லை, பதில் வர வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணும் ஒரு தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. பதில் பெற்றுக்கொள்ற வரைக்கும் சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமே. சரி பாருங்க, நீ எழுந்து, அது வேணாம், நீ நேர்த்து இருக்கு. அப்புறம் அடுத்த 14வது வசனம் வாசிங்க. இங்கேயும் உம்முடைய நாமத்தை அனனியா என்று பெயர் உள்ள, அதற்கு அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். சரி, அதுக்கு முன்னாடி வசனம், இப்போது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்வார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில தேவ திட்டத்துக்குள்ளவே நீங்க இருக்கணும்னா நீங்க ஜெபிக்கிற ஒரு மனுஷியாய் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். அநேகர் சர்ச்சில் இருந்து போனா, வீட்டுக்கு போனா வீட்டுல வேற மாதிரி, சர்ச்சில் அப்படிதான் அநேகருடைய வாழ்க்கை. பரிதாபம். வீட்டுல ஆண்டவருடைய காரியமே இல்லை. இங்க பார்த்தா ஊழியக்காரனுக்கு அடுத்த சீட்ல உட்கார்ற மாதிரி, இவனு விட்டா ஊழியக்காரனுக்கு மேலேயே நிக்கிற மாதிரி பேசுறது. ஆனா வீட்டுக்கு போனா ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். ஜெபிக்கிற அந்த கிருபையை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. வீட்டில் இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். வீட்லேயும் வேதம் வாசிக்கணும், வீட்லேயும் ஆராதிக்கணும், வீட்லேயும் பாட்டு பாடணும், வீட்டில் உபவாசிக்கணும், வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் குடும்பத்தில் ஜெப சத்தம் வெளியில் கேட்கப்படணும். அப்படிப்பட்ட குடும்பம் ஆண்டவர் ஆசீர்வாதமான குடும்பமாய் வைப்பார். ஆமென். 2 பேர் தாங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் 2 பேர் பண்ணுங்க, குடும்பம் மாறும். நம்ம யாரையாவது பழி போடுறது, அவங்க வரல இவங்க வரல, யாரும் வரல, நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் அந்த ஒரு பெரிய மாற்றத்தை குடும்பத்தில் கொண்டு வரட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ அனனியாவை ஆண்டவர் எழுப்புறாரு, அனனியாவை அனுப்புறாரு. அனனியா பயப்படுறான். ஆனால் திருப்பி போய் தேவ திட்டத்தை அவனுக்கு நிறைவேற்ற சொல்றான். 14-15 வாசிங்க. இங்கேயும் உம்முடைய நாமத்தை, இல்ல 15-16 மனுஷன். அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆண்டவர் பர்பஸ் சொல்றாரு. நான் அவனை முன் குறிச்சது 3 காரியத்துக்காக, புறஜாதிக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இன்னைக்கு நமக்கும் ஆசீர்வாதமாய். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன், அவனுக்கு லேட்டரா காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நமக்கு என்னன்னா உடனே நம்ம பர்பஸ் தெரிஞ்சிடணும், உடனே தேவ திட்டம் எல்லாமே செஞ்சிடணும், உடனே நடக்கணும். இல்ல, ஆண்டவர் அதுனதன் காலத்துல கரெக்டா நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் அப்படிப்பட்ட தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரோட சமூகத்தில் அவர் திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க.
உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஸ்பெஷல் பர்பஸ் என்ன வச்சிருக்கா அதை அறிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, அவர் திட்டத்துக்குள்ளவே இருங்க, வெளியில போயிடாதீங்க. அப்ப பவுல் கரெக்டா டிராவல் பண்றாரு. ஆண்டவரே என்ன திட்டம்னு கேட்குறாரு. நீ அங்கே போ சொல்கிறேன்னாரு. அனனியாவை அனுப்புகிறாரு. திட்டம் தெரியுது. அதுக்கப்புறம் திட்டம் தெரிஞ்சோனையும் உடனே குதிச்சு போகலை, வெயிட் பண்ணுறாரு. பர்னபாவை எழுப்புறாரு. பர்னபா திரும்பி சேர்த்துக்கிறாரு அவரை. 13ஆம் அதிகாரம் பாருங்க, 1-3 வாசிங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் தேவ திட்டம் பவுல் மேல வச்சிருக்கிறது நிறைவேறது. 13:1 அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலும் பேரெல்லாம் விட்டுருங்க. அவர்கள் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக, பர்னபாவையும் சவுலையும் தேவன் சொல்றார், நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஹோலி ஸ்பிரிட் உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் என்ன என்பதை சொல்லி தருவார். ஆமென், ஆமென் சொல்லலாம். ஆமென். உடனே நடக்கல, இது பல வருஷங்கள் கழிச்சு நடக்குது. ஆனா அவர் திட்டத்தை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் போதுமானவரா இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இருதயத்தில் கை வச்சு சொல்கிறீங்க, ஆண்டவரே உங்கள் திட்டத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீரப்பா. நான் உண்மை விசுவாசிக்கிறேன், உண்மை நான் நம்புகிறேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து முடிப்பார். பவுல் அதை விசுவாசிச்சாரு. பவுல் கரெக்டா he was inside God's plan. தேவ திட்டத்துக்குள்ளே இருந்தாரு. எப்படி தேவ திட்டத்தில் இருந்தாரு? ஜெபம் பண்ணாரு, ஆராதிச்சாரு, உபவாசம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? முதல்ல 3 பாயிண்ட் பார்த்தோம்ல. எஸ்தர் 3 பாயிண்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கீழ்ப்படிந்தால், உபவாசித்தால், துணிச்சலாக முடிவெடுத்தா. இப்போ பவுல் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார், ஆராதிச்சார், அப்புறம் உபவாசிச்சார். அந்த உபவாசம் பாருங்க 2 இடத்துலையும் வருது. ஆமேன்னு சொல்லலாமா? வாலிப பிள்ளைங்க நல்லா உபவாசம் கற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். பெரியவங்க என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்றவங்க ஹாஃப் ஸ்டமக்கா சாப்பிடுங்க. நடுத்தரமாக இருக்கிறவங்க உபவாசிக்கலாம். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஆமேன். உபவாசம் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினால அன்றி வேறன்றனால போகாதுன்னு இயேசு சொல்லிட்டாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு உபவாசத்தை பற்றி பேசுறதுக்கு அநேகர் இல்லை. பொருளாதாரத்தை தான் நிறைய பேர் பேசுகிறாங்க, விசுவாசத்தை பேசுகிறாங்க, கிரேஸை பேசுகிறாங்க, ஆனால் உபவாசத்தை பேசுறது இல்லை. உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க அடுத்த வசனம். திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தேவ திட்டத்தை அறிந்து கொண்ட நீங்க தேவ திட்டத்துக்குள்ளவே இருங்க. டோன்ட் கோ அவுட் சைட். அநேகர் நான் சொன்ன பார்த்தீங்களா முன்னாடியே, சபையை விட்டு டக்குன்னு போயிடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டோன்னே நான் தனியாக ஊழியம் செஞ்சுக்கிறேன், நான் தனியாக ஒரு லீடர்ஷிப் எடுத்துக்கிறேன், நான் தனியாக பண்ணிக்கிறேன், எனக்கு எல்லா தாளந்து திறமையும் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் நாட் அ டேலண்ட் டு டூ த மினிஸ்ட்ரி. திறமையை வச்சு நீங்க மினிஸ்ட்ரி பண்ண முடியாது பிரதர் சிஸ்டர். ஆண்டவருடைய கிருபையை வச்சு அபிஷேகத்தை வச்சு மட்டும்தான் தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியுமே தவிர, திறமையை வச்சு உலகம் தான் கேட்குமே தவிர, கர்த்தருக்கும் திறமைக்கும் அவர் கொடுப்பாரு நிறைய பேர். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் முதல்ல உங்க மேல திட்டத்தை வச்சுட்டு அதற்குண்டான திறமையை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் திறமை இருந்தாதான் பெரிய பிளானையே கொடுக்கும். ஆனா ஆண்டவர் பிளானை வச்சுட்டு திறமைய அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற திறமை எல்லாம் அவர் பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்காகவே. ஆமென். டோன்ட் கோ அவுட்சைட் காட்ஸ் பிளான். தேவ திட்டத்தை விட்டு வெளியில போயிடாதீங்க. அவரோட பர்பஸ் உங்க வாழ்க்கையில நடக்கணும், அதை விட்டுட்டு வெளியில போயிடாதீங்க. ஆமென். பில்லி கிரஹாம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க. பில்லி கிரஹாம் உலகத்தையே அசைச்ச தேவனுடைய மனுஷன். அவர் போனா அவ்வளோ கூட்டம் வருமா? இது வரைக்கும் ஜனாதிபதிக்கு கூட அவ்வளோ கூட்டம் வந்ததில்லை. பில்லி கிரஹாமுக்கு அவ்வளோ கூட்டம். ஸ்டேடியத்தில் தான் அவர் மீட்டிங் நடக்கும். சாதாரண சிம்பிளாக ஒரு வசனம் சொல்வார், அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி பெரிய மிராக்கள்லாம் அங்கே நடக்கலை, எதுவும் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுவார்,
உடனே ஜனங்க அலையா 3000 பேர் 5000 பேர் ஒப்பு கொடுக்கவே வருவாங்க கண்ணீரோட. அந்த வார்த்தை அவங்க இருதயத்தை அப்படி தொடும். அப்படிப்பட்ட அபிஷேகம் நிறைந்த மனுஷன். ஒரு நாள் அவர் அமெரிக்க அதிபர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்கிற ஒரு தேவ திட்டத்தை கர்த்தர் அவர் மேலே வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. ஒரு நாள் எல்லாரும் கூடி வந்தாங்களாம். பில்லி கிரஹாம், உமக்கு நிறைய கூட்டம் வருது, நீங்கள் எலெக்ஷனே இல்லாமல் உங்களை பிரசிடெண்ட் ஆக்க நாங்கள் முழு மனதோடு சம்மதிக்கிறோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்தாங்களாம். ஹல்லேலூயா. கிரேட் ஆஃபர் இன் ஹிஸ் லைஃப். வாழ்க்கையில் அவர் பிரசிடெண்ட் ஆகிறது, அமெரிக்கா பிரசிடெண்ட்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், அதை விட பெரிய வேலையில் நான் இருக்கிறேன். கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஊர் ஊரா கிராம கிராமமா தேசம் தேசமா பிரசங்கம் பண்ற வேலையில இருக்கிறேன். நீங்க பிரசிடென்ட்டுக்கு கொடுக்குறேன்றீங்களே, சாரி, அது என்னுடையது அல்லன்ட்டாராம். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை. என்ன ஒரு தேவ மனுஷன் பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆஃபர் வந்ததுன்னா, ஆமென், லட்டு மாதிரி ஆஃபர் வருது, அதை விட்டுட்டு யார் இப்படி ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு நினைப்போம்ல. ஆனால் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அப்படிதான் எல்லாரும் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆனால் இன்னைக்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவருடைய மகன் ஃப்ராங்க்லின் கிரஹாம், இன்னைக்கு ட்ரம்ப்பு போன வாரத்தில் அவர் பதவி பிரமாணம் செய்யும் போது ஃப்ராங்க்லின் கிரஹாம் அழைக்கப்பட்டார். எதுக்குன்னா, இவர் ஜெபம் பண்ணி அவரை பதவி ஏற்க வைக்கிற ஒரு உன்னத வேலையில. அப்போ பிரசிடென்டா இருந்தா ஒரு முறை இல்ல 2 முறை பிரசிடென்டா இருக்கலாம். ஆனா இவங்க ஊழியக்கார் பல பிரசிடென்ட்களுக்கு, பல ராஜாக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல பதவி அமர்த்துற ஒரு அபிஷேகத்தை, அது சாமுவேலின் அபிஷேகத்தை கர்த்தர் பில்லி கிரஹாம் கொடுத்திருக்கார். இன்னைக்கு அவர் புள்ள செய்யறாரு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். அன்னைக்கு அவர் செஞ்சார், இன்னைக்கு பிள்ளை செய்யறாங்க. ஆமென். அன்னைக்கு அவர் ஒருவேளை பிரசிடென்ட்ஷிப் எடுத்திருந்தா இவ்வளோ ஒரு மேன்மை கிடச்சிருக்குமான்னு தெரியாது. தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்களான்னு தெரியாது. அது வேண்டான்னு சொல்லிட்டு ஆண்டோடைய ஊழியத்தை மேன்மையாக நினைச்சதுனால மகிமையாய் தேவன் உயர்த்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பி இன் த பர்பஸ். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருடைய பர்பஸ்க்குள்ளே இருங்க. கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டத்துக்குள்ளே இருங்க. டோன்ட் கோ அவுட் சைட், டோன்ட் கோ பியாண்ட். எதிர்த்து போயிடாதீங்க, எதிர்த்து வந்துடாதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? கடைசியா தேவ திட்டத்தை நிறைவேற்று. எக்ஸிக்யூட் த பர்பஸ். தேவ திட்டத்தை நிறைவேற்று. 3 காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், know the purpose. தெரிந்து கொள். be in the purpose. be in the purpose. திட்டத்துக்குள்ளவே இரு. execute the purpose. தேவ திட்டத்தை நிறைவேற்று. ஆமென் சொல்லலாம். சோ நமக்கா ஒரு பர்பஸ் ஆண்டவர் வச்சிருக்காரு. உன் வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்கு, தேவ திட்டம் இருக்கு. அந்த தேவ திட்டத்தை என்ன பண்ணணும்? முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமென். அதுக்குள்ளவே இருக்கணும். நல்ல ஆண்டவர் ஓமை சொல்றாருல, நல்லா வளருது பயிரும், கூடவே என்ன நெருக்குதான்? முள்ளு நெருக்குது. அப்ப பலன் கொடுக்க முடியல. வளர்ச்சி இருக்கு, ஆனா பலன் இல்லையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. be in the purpose. கடைசியா execute the purpose. நான் என்ன நம்புறேன்னா, சில பேர் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கீங்க. இங்கே இருக்கிற சிலர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க சிலர், நீங்கள் இன்னும் பர்பஸை தெரிஞ்சுக்கல. யூ ஷுட் நோ த பர்பஸ். சில பேர் பர்பஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க, யூ ஹாவ் டு பி இன் த பர்பஸ். சில பேர் பர்பஸ்க்குள்ளவே இருக்கிறீங்க. 3வது, யூ ஹாவ் டு எக்ஸிக்யூட் த பர்பஸ். தேவ திட்டத்தை நீங்க நிறைவேற்றணும்னு தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பாடுறியா? சாங் இருக்கா? ஜீசஸ். இது நான் எக்ஸாம்பிளா எடுத்தது யாருன்னா யோசேப்பு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் கனவு மூலியமா தேவ திட்டத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப கனவுகள் அவருக்கு தேவ திட்டத்தை அவருக்கு சொல்லிச்சு. அவருக்கு பேரு நிக்நேம் என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்க? சொப்பனக்காரன் தான் கூப்பிட்டாங்க. சொப்பனக்காரன் தான் அவனை கிண்டல் பண்ணாங்க. அவர் மேல தேவ திட்டம் இருக்குன்னு பிசாசு பயங்கரமா போராடி அவங்க சகோதரன் எல்லாம் எழுப்பி விட்டு குழியில போட்டு எப்படி தேவத்திட்டம் நிறைவேறுதுன்னு பார்க்கலாம்.
நிறைவேறுச்சா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காசுக்கு வித்தாங்க, எப்படி நிறைவேறுது பார்க்கலாம். நிறைவேறுச்சா? ஹல்லேலூயா. வீட்டில் வந்து அப்பா கிட்ட செம்ம ஆக்டிங், ஒரு ட்ராமா பண்ணி டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, ஆக்ஷன், டைலாக்கு. ஏய் நீ இதை சொல்லு, ஏய் ரூபா நீ அதை சொல்லு, லேவி நீ இதை சொல்லு, எல்லாம் ஒருத்தன் ஒரு அப்படியே ரத்தத்தோட கூட வந்து கொடுக்குறான். அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு, அவங்களுக்கு கோவம் அந்த ட்ரெஸ் மேலே, அதை கிழிச்சு ரத்தத்தோட கொண்டு வந்து அப்பாவையும் நம்ப வச்சு, அவ்வளோதான் இனிமே அவன் யோசேப்போட சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு ஃபைலை மூடி வச்சு தூக்கி போட்டாங்க. பல வருஷம் கழிச்சு ஆண்டவர் அதே ஃபைலை ஓப்பன் பண்றாரு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு எதை நீங்க மூடி வச்சு தூக்கி போட்டீங்களோ ஆண்டவர் தூசி தட்டி அதை ஓபன் பண்ணுவார் உங்க வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஏன்னா இது உங்க பிளான் இல்ல பிரதர் அண்ட் சிஸ்டர், இது ஆண்டவருடைய பிளான், காட்ஸ் பிளான். அவர் திட்டம், அவர் மகிமையில சிறந்தவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் உங்க வாழ்க்கையில சொன்னாருன்னா கரத்தினால நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆனா எவ்வளவு பெரிய ஒரு காரியம் யோசேப்பு அதை எக்ஸிக்யூட் பண்றாரு. தேவ திட்டத்தை அறிந்து கொண்டார். தேவ திட்டத்துக்குள்ளவே இருக்காரு யோசேப்பு. பிசாசு அவனை பாவம் செய்ய தூண்டுறான். சட்டை போனா போதுன்னு துண்டை காணோம் துணியை காணோன்னு கூட ஓடிட்டார். எதுக்காக? தேவ திட்டத்துல இருக்கிறதுக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால தான் அவர் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. ஆமென். அதனால தான் அவர் நிறைவேற்ற முடிஞ்சது. உங்களுக்கான தேவ திட்டத்தை தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லைங்க உங்க வேலை, அதுக்குள்ளவே இருக்கிறது மட்டும் இல்ல, அதை நிறைவேற்றுகிறது உங்களோட கடமை. ஆமேன்னு சொல்லலாமா? யோசேப்பு காரியம் வாசிப்போம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 4-5 வாசிப்போமா? அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். இப்பதான் ரிவீல் பண்றாரு. அது வரைக்கும் அவங்க சகோதரனுக்கு தெரியவே இல்லை அவன் தான் யோசேப்புன்னு. ஆனா அவர் ரிவீல் பண்றாரு, நான் தான்ப்பா உங்க சகோதரன் அப்படின்னு. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்க கஷ்டப்படாதீங்க, வித்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படாதீங்க. அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். நீங்க கவலைப்படவும் வேண்டாம், व्यसனப்படவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு ஒரு பிளான் இருக்குப்பா. ஜீவரட்சணையும் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா. 30 வயசுல தான் அந்த திட்டம் நிறைவேறுது. ஆனா அவருக்குள்ள எவ்வளவு பெரிய வெளிச்சம், எவ்வளவு பெரிய ஒரு தெளிவு பாருங்க தேவ திட்டத்தை குறிச்சு. அவங்க அண்ணன் கிட்ட அவர் சண்டை போடல, அவங்க அண்ணன் கிட்ட பழி வாங்கல. அவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க பிரதர்ஸ், அண்ணன்மார்களா கவலைப்படாதீங்க, நான் தான் உங்க தம்பி, இதெல்லாம் ஆண்டவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம் அடுத்த வசனம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காக பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் சாப்பாடு கொடுத்து உங்களை உயிரோட வைக்கிறதுக்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் தான் எல்லாம் செய்றாருன்ற ஒரு எண்ணம் யோசேப்புக்குள்ள இருந்ததனால he could execute God's plan. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் எல்லாமே கர்த்தர் தான் செய்கிறாரு நம்புனீங்கன்னா அவர் நிச்சயமா அவருடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் தேவ திட்டம் என் மேல இருக்குதுன்னு நீங்க சொல்ல முடியும்? கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இப்போ தேவ திட்டம் இருக்கிறது மாத்திரம் இல்லை, தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும். ஹல்லேலூயா. தேவ திட்டம் இருக்குனாலே அண்ணன் சொல்லுவாங்க அப்பப்ப, மோப்பம் பிடிக்கிற நாய் பின்னாடி வருவான்வாங்க. பிசாஸ் சுத்தி வருவான் தேவ திட்டம் இருக்கிறதுனால. ஆனா அந்த தேவ திட்டம் இருக்கிறதுனால மட்டும் இல்ல, அதை நிறைவேற்றுகிற கிருபையும் கர்த்தரத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும். ஸோ யோசேப்பு எப்படி அப்படி நிறைவேற்ற முடிஞ்சதுன்னா 40:8 வாசிங்க. ஆதியாகமம் 40:8.
ஜீசஸ். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது தேவனுக்குரியது அல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றான். ஆமென் சொல்லலாமா? ஏன்னா இவன் தேவனுடைய மனுஷன் என்பதை காட்டுக்கொள்ளுகிறான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இது தேவனுக்குரியதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு, என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்றான். இன்னும் மெச்சூரிட்டி லெவல் மாறுது. ஆமென் சொல்லலாமா? 2 years திருப்பி புடமிடுறார் ஆண்டவர். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. 41, 15, 16, 41ஆம் அதிகாரம் அதிகாகமம் 15, 16. பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. அதே மாதிரி சொல்ற, ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன்றாரு. ஆமென் சொல்லலாமா? யாரு சொல்றது? பார்வோன் ராஜா. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஆமா ராஜா, நான் சூப்பரா அர்த்தம் சொல்லுவேன், நல்லா கேளுங்கன்னு சொல்லுவோமா? ஆனா அவன் என்ன சொல்றாரு பாருங்க. யோசேப்பு அடுத்த வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு. இருங்க, கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நான் அல்ல. சத்தமா சொல்லுங்க, நான் அல்ல. என்னைக்கு உங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி லெவல் வருதோ அன்னைக்கு கர்த்தர் அந்த பிளான, அந்த பர்பஸை உங்களுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ண அவர் போதுமானவரா இருக்கிறாரு. அவருக்கு வயசு தேவையில்லைங்க, அவருக்கு கமிட்மெண்ட் தான், ஒப்பு கொடுக்க சப்மிஷன் தான் தேவை. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில வேணாலும் அவருடைய திட்டத்தை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம், அவருடைய திட்டத்தை நீங்க வாழ்க்கையில நிறைவேற்றலாம். ஹல்லேலூயா. ஒரு சப்மிசிவ் ஸ்பிரிட் வேணும். எப்படி மெச்சூரிட்டி லெவல் எப்படி மாறுது பாருங்க. என்கிட்ட சொல்லுங்க, கர்த்தருக்குரியதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு 2 வருஷம் புடமிட்ட பிறகு சொல்றாரு, நான் இல்லப்பா, அவரே உங்களுக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. அதை உணர்வு பூர்வமா அவர் சொல்லும் போதுதான் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு உயர்வை யோசேப்பு வாழ்க்கையில கொடுத்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஹைட்டுக்கு அவரை கொண்டு போய் நிறுத்தினார். 3 காரியம் அவருடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள முடியும். 1, எல்லாமே அவர் தான் அப்படின்னு அவர் நினைச்சாரு. எல்லாம் ஆமேன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. முதல்ல என்ன நினைச்சாரு? எல்லாமே அவர் தான், எல்லாமே அவர் தான், நான் இல்லை. ஆமேன். எனக்கு அந்த திறமை இருக்கு, எனக்கு இந்த திறமை, என் வாயில பொழைச்சிடுவேன், அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன். இல்லை, நான் இல்லை, அவர் தான். ஹல்லேலூயா. 2வது அவர் மேலே இருந்த அபிஷேகம். ஆதியாகமம் 41, 38, 39 வாசிங்க. 41, 38, 39. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? அடுத்த வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. ஒரு யூனிக்கா ஆண்டவர் உங்களை அப்படி எடுத்து பயன்படுத்த அவர் போதுமானவரா இருக்கிறாரு. அதுதான் தேவனுடைய திட்டம். எல்லாரும் மாதிரி உங்களை பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. இப்ப இருக்கிற அநேகர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? வாலிபர்கள், அந்த ஊழியக்கார மாதிரி நான் பாட்டு பாடணும், இவர் மாதிரி சிடி போடணும், இவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இவர் மாதிரி கட்டிங் விடணும். இல்ல 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 இல்ல, யூனிக்கா தேவன் உங்களை நடத்துவார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். யாரும் காப்பி அடிக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? 3 காரியம் யோசேப்பு வாழ்க்கையில் இருந்தது. என்னது? எல்லாமே அவர் தான், எல்லாமே தேவன் தான் அப்படின்னு நினச்சான். 2வது அவர் மேலே இருந்த அபிஷேகம். 3வது யூனிக்னஸ், தனித்துவம். இது இருந்தால் போதும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த தேவ திட்டத்தை நீங்க அறிந்து கொள்ளணும், அந்த தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும், தேவ திட்டத்தை நிறைவேற்றணும். God has a purpose in your life. You should know the purpose, you should be in the purpose and have to execute the purpose. எழுமி நிப்போமா தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட பலனை கேட்போம். நன்றி ஆண்டவரே, தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஜீசஸ். இப்போ பாடணுமே அதை பார்த்து. ஜீசஸ், நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆமென். நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்
முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம் தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம் தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம் தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம் தான் எல்லாமே. பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த நாளுக்காக வேலைக்காக துதிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கிற தேவ திட்டம் நிஜம் என்பதை என் கண்களை திறந்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதை எப்படி அறிந்து கொள்ளணும்னு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதுக்குள்ள எப்படி நிலைத்திருக்கணும்னு சொல்லி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதை எப்படி நிறைவேற்றி முடிக்கணும்னு ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே நீங்க கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி 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 நன்றின்னு சொல்றோம்ப்பா. எங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்க மேல நீர் எவ்வளவு பாசமா நேசமா இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல உங்க போல ஒரு அன்பை பார்க்க முடியாதுப்பா. உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம், உங்க தயவுக்காக ஸ்தோத்திரம். Thank you for the purpose that you have in my life. நீங்க வச்சிருக்கிற அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற அந்த கிருபையை அடிமைக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. வாய்களை திறந்து ஆண்டவரே சப்மிட் சொல்லலாமா, ஒப்பு கொடுக்கலன்னு சொல்லலாமா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கை எஸ்தரை போல தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த கிருபையை வச்சிருக்கலாம். உங்க வாழ்க்கை பவுலை போல தேவ திட்டத்துக்குள்ள நிரம்பி அவர் திட்டத்துக்குள்ளவே இருக்கிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கலாம். அதை இன்னைக்கு சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா யோசேப்பு போல திட்டத்தை நிறைவேற்றுகிற அந்த மகிமைய 3 பேர் வாழ்க்கையில திட்டம் நிறைவேறுச்சு. எஸ்தர் வாழ்க்கையில திட்டம் நிறைவேறுச்சு, பவுல் வாழ்க்கையில திட்டம் நிறைவேறுச்சு, யோசேப்பு வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறினது. உங்க வாழ்க்கையில அந்த தேவ திட்டம் நிறைவேறும்னு ஆவியானவர் சொல்லுகிறாரு. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவர் வார்த்தை உண்மை உள்ளது, ஜீவன் உள்ளது, பராக்கிரமம் செய்கிற வார்த்தை. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த தகப்பனே, கரத்துல உங்களை தாழ்த்துக்கிறோம், உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும்னு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வார்த்தையை கேட்கிறவங்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவங்களாம் இருங்கள்னு சொன்னீரே. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் தேவ பிரசன்னம் இறங்கி அதன்படி செய்ய உதவி செய்யும், தாங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். கர்த்தர் நீங்க கரத்தை பிடிச்சு தூக்கி எடுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறவங்களை தூக்கி எடுங்கப்பா. உங்க நாமமாய் மேம்படட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க, தடைகள் விலகட்டும் அப்பா. உங்க கிருபையின் கரம் எங்களை தாங்கட்டும். யாரெல்லாம் ஏக்கத்தோடு ஆண்டவரே விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறாங்களோ, வேண்டுதலோடு வந்திருக்கிறாங்களோ, அதை நிறைவேற்றி தகப்பன் அற்புதங்களை அடையாளங்களை உடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. உங்க வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயமெடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென் சொல்லலாம்.